Okay, 8-2. Let's start the session. வெல்கம் டு பக்தி சங்கல்பம். நமஸ்காரம் எல்லாருக்கும். இந்த வாரம் 144வது வாரம். ஸோ இந்த வாரம் அஜெண்டா வந்து ஸ்டார்ட் வித் ப்ரேயர். இந்த வாரம் ஒரு திருக்குறளில் பிறனில் விழையாமை அந்த குறளில் 4வது திருக்குறள் பார்க்குறோம். அண்ட் தென் வி வில் கெஸ் அ க்ஷேத்திரம். அண்ட் தென் திருப்பாவை இந்த மாதம் முடிய போகிறது. We are on 28th day. ஸோ ரிமைனிங் லாஸ்ட் 10 இருக்குது நமக்கு சாண்ட் பண்ணுறதுக்கு. அது எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். டயத்தை பொறுத்து வி வில் அட்ஜஸ்ட் அண்ட் தென் வி வில் எண்ட் த செஷன் வித் முருகனந்தம். இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான அஜெண்டா. சின்ஸ் ஐ வில் பி த ஒன் அட்மிட்டிங் அண்ட் ஆல்சோ ஹேண்ட்லிங் இட், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க இஃப் ஐ எம் ஹியர் அண்ட் தேர். அண்ட் செகண்ட்லி ஆர்டர் வந்து ஐ வில் கோ A to Z. பிகாஸ் வி ஹவ் பின் கவரிங் எவ்ரி ஒன். யாரையாவது கவர் பண்ணலை போன கிளாஸ்லன்னா ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட். நான் அவளுக்கு ஐ வில் கிவ் ப்ரியாரிட்டி. பட் இஃப் நாட் ஐ வில் கோ இன் த ஆர்டர் ஆஃப் A to Z. தட் இஸ் த அஜெண்டா ஃபார் திஸ் பர்டிகுலர். ஷீதலா மேம் சொல்லுங்க. எஸ், யூ வாண்ட் டு கோ ஃபர்ஸ்ட்? இல்லை, நீ போன வாரம் என்னையும் மிஸ்டர் சதீஷையும் கவர் பண்ணல. Acha, thank you ma'am, thank you for the information. So I will start with you and for the Tirukural, and then we will go from yes in the sense then. You can join me for Tirukural, ma'am. Yes, Thank you. So thank you. Prayer and Tirukural. You can start the session with a prayer 2 times already. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. Thank you, ma'am. சித்தி விநாயகர் மூர்த்திக்கு ஜெய். அண்ட் இந்த வாரம் திருக்குறள் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் முதல் 3 குறள் பார்த்தோம் இல்லையா, அதோட எக்ஸ்டென்ஷன். ஸோ எனை துணையர் ஆயினும் என்னாம் திணை துணையும் தேரான் பிறனில் புகழ். எனை துணையர் ஆயினும் எல்லாம் திணை துணையும் தேரான் பிறனில் புகழ். ஸோ இப்போது 3 குறளுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருப்பேன். பிறனில் புகழ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இல்லையா. ஸோ பிறனில் புகழ்னா என்ன? பிறரோட அகத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் பர்மிஷன் இல்லாமல் சொந்தம் இல்லாத ஒரு பொருளில் ஆசைப்படுறதோ, இல்லை ஒரு வஸ்து மேலே ஆசைப்படுறது, இல்லைன்னா மக்கள் மேலே ஆசைப்படுறது, அப்பேற்பட்ட ஒரு செயல் பிறனில் புகழ். ஓகே, அப்பேற்பட்டவால எப்படி கம்பேர் பண்ணுறான்னு பாருங்க. எனை துணையர் ஆயினும் திணை துணையும் தேரான். திணை துணையும் தேரான். திணை அப்படிங்கிறது தானிய வகையில் ஒன்று, சிறுதானியம். இட்ஸ் வெரி ஸ்மால். திணை அப்படிங்கிற வார்த்தை நிறைய திருக்குறளில் பயன்படுத்தியிருப்பார். டு கம்பேர் த சைஸ், டு கம்பேர் த மேக்னிடியூட் ஆஃப் எனி ஆக்ஷன். திணை துணை திணை துணை திணை அப்படின்னாக்க சின்ன ஒரு விஷயம். திணை துணையும் தேரான், திணை அளவுக்கு கூட தேர மாட்டான். ஹி இஸ் அ மகாபாவி அப்படின்னு சொல்கிறார். பிறனின் புகழ். சரி, திணை துணையும் தேர மாட்டான் இல்லையா. ஸோ எதோட கம்பேர் பண்ணுற அப்படின்னா, எனை துணையர் ஆயினும் என்னாம் அப்படின்னா, எனை துணையர் ஆயினும் இந்த இடத்துல அவர் துணைன்னு சொல்றது வந்து பேர், புகழ், செல்வம் எல்லாமே. எனை துணையர் ஆயினும் எப்பேற்பட்ட புகழுக்கும் எப்பேற்பட்ட செல்வத்துக்கும் எப்பேற்பட்ட ஒரு நல்ல குவாலிட்டிஸ் இருந்தாலும் திணை துணையும் தேரான், அதுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஹீ இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு தட். எல்லாமே சிறுமைப்பட்டு போயிடும். ஹீ இஸ் டூயிங் சம் சின். பிறனின் புகழ் பை என்ன சொல்றது, இன்னொருத்தர் பொருள் மேலேயோ மக்கள் மேலேயோ சம்பந்தம் இல்லாமல் ஆசைப்படும் போது திணை துணையும் தேரான். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவன் தேரமாட்டான் அப்படிங்கிறது திருவள்ளுவரோட ஒரு குட்டி இந்த குறளுக்கான ஒரு குட்டி அர்த்தம்.
So it's best example என்ன அப்படின்னாக்க, because I always go back to Ramayana and we get two comparisons, Ramchandramurti and Ravanan. See, ராவணனோட நல்ல நல்ல குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, he is amazing பக்தா, ரொம்ப சிவபக்தி ஜாஸ்தி, and he does all the karmas regularly, சந்தியாவந்தனமும் he does regularly, and அவனோட நித்திய கர்மாக்கள் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தான். அதை தவிர he is a very great music composer. He sings and then he composed so many kritis and நல்லா வீணை வாசிப்பான். நம்மளே இந்த கிளாஸ்ல சிவதாண்டவ ஸ்தோத்திரம் கத்துட்டோம். We enjoyed how beautiful that ஸ்தோத்திரம் was. அப்பேற்பட்ட நல்ல குவாலிட்டிஸ் இருந்தாலும் சீதாவை அபகரணம் பண்ணதுனாலையும் பிறனில் புகழ் இன்னொருத்தரோட மனைவி மேல ஆசைப்பட்டதுனாலையும் அபகரணம் பண்ணதுனாலையும் அவனை எல்லா புகழும் இருந்த என்ன பிரயோஜனம்? ராவணன் இஸ் நோன் ஃபார் ஃபைனலி கெட்டிங் கில்ட் பை ராமா பிகாஸ் ஆஃப் சீதா அபகரண் இல்லையா? ஸோ அதனால இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இணைத்துணையர் ஆயினும், எப்பேற்பட்ட புகழ இருந்தாலும் திணைத்துணையும் தேரான், எதுவுமே தேராது, பிகாஸ் பிறனில் புகழ் அப்படிங்கிறது இந்த திருக்குறளுக்கான ஒரு குட்டி அர்த்தம். இது ஒரு 2 times நம்ம சொல்லிடலாம் சேர்ந்து. யா மம்மி? இணைத்துணையர் இணைத்துணையர் ஆயினும் ஆயினும் என்னாம் திணைத்துணையும் திணைத்துணையும் தேரான் தேரான் பிறனில் புகழ். புகழ். இணைத்துணையர் ஆயினும் என்னாம், இணைத்துணையர் ஆயினும் எல்லாம் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். இணைத்துணையர் ஆயினும் என்னாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். இணைத்துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். இன்னொரு தடவை. இணைத்துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். Fantastic. So நான் எப்போ சொன்ன மாதிரி I split திருக்குறள் into 2 half. So exact pause எங்க வரும் அப்படின்னாக்க, இணைத்துணையர் ஆயினும் எண்ணாம், அந்த இடத்துல ஒரு பிரேக் எடுத்துட்டேன்னா the meaning will fall beautifully by itself. இணைத்துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான திருக்குறள். அண்ட் நெக்ஸ்ட் செக்மெண்ட் இஸ் க்ஷேத்திரம். ஸோ எல்லாருமே கிளாஸ்லி ஐ திங்க் வி ஃபிகர்ட் இட் அவுட். இட் இஸ் நெல்லையப்பர் டெம்பிள், திருநெல்வேலி அப்படிங்கிறது. If any of the bhaktas have anything special to say about this, we can take a couple of minutes. If not, I will move on to the next kshetram that you will be guessing today. Okay, I'll take that as a... Okay, இதுதான் இந்த வாரத்துக்கான க்ஷேத்திரம். Anyways, சிவக்ஷேத்திரம்ங்கிறது தெரியாது பார்த்தாலே, because we have Shiva and all the Ganangals, Dakshinamurti எல்லாம் இருக்கா கோபுரத்தில். So I'll just give the region. It's in the north half of Tamil Nadu, especially northern, towards the north, Shivakshetram, and it is not, it doesn't fall under the the clusters of பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல இருக்கல இந்த temple, but it's a very famous, historic and beautiful temple. Any guesses today? Okay, keep guessing then. Maybe I'll give one more hint. இது ஹோசூர்ல இருக்கிற ஒரு டெம்பிள் இது. Yeah. So now you may finally, அந்த ஃபில்டரை இன்னும் கொஞ்சம் நேரோ பண்ணிக்கலாம் நீங்க. So this is the kshetram. Keep guessing. வர வாரம் சொல்லுங்க. And coming to திருப்பாவை. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, ஆண்டாள் ஃபர்ஸ்ட் 5 பாசுரங்கள்ல எப்படி இந்த நோன்பு இருக்கணும். சந்திரச்சூடீஸ்வரர் டெம்பிளா? Exactly, you're right. Thanks for Google. Yeah, exactly. Yeah. It's a very beautiful temple. நிறைய Dravidian structure, Hoysala structures, you can see Vijayanagara structures as well. நிறைய டெம்பிள், நிறைய மன்னர்கள் இந்த டெம்பிளுக்கு
திருப்பணி செஞ்சிருக்கா. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க முடியும் அந்த டெம்பிளில். I think I have been to this temple when I was very small, but I don't remember exactly. But yeah, that is the brief of this Kshetram. Thank you, sir. Thank you so much. So, எந்த டெம்பிள் சார்? எந்த டெம்பிள்? yeah, Mahalingam sir, you may repeat it again. Chandra Chudishwara temple. Yeah, yeah. Thank you. So, Okay. yeah, we were talking about Tirupavai. So, 5 பாசுரங்களில் எப்படி விரதம் இருக்கணும், அடுத்த 10 பாசுரங்களில் தன்னோட தோழிமார்கள் அத்தனை பேரையும் எழுப்பினா, நாராயணனோட கதைகளை சொல்லி அவளோட பராக்கிரமங்களை சொல்லி அடுத்த 10 பாசுரங்களை எழுப்பினா. எல்லாரும் தோழிமார்கள் எல்லாரும் எழுந்துட்டா. ஸோ ஆண்டாள் இஸ் ஆல்சோ ரெடி. நாட்காலே நீராடி எல்லாம் நாமங்களை சொல்லிட்டு நந்தகோபர் மாளிகைக்கு போகிறார். நந்தகோபர் மாளிகையில் போன உடனே கதவை திறப்பாளா என்ன, வாயில் காப்பான் கிட்ட ப்ளீஸ் கதவை தரேன், நாங்கள் கிருஷ்ணர் எழுப்புறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா they enter the palace. Once inside the palace வந்த உடனே அவள் கிருஷ்ணரை பார்க்கல. they went in an order. ஃபர்ஸ்ட் நந்தகோபுரை எழுப்புறா, அதுக்கப்புறம் யசோதையை எழுப்புறா, யசோதையை எழுப்பினதுக்கப்புறம் பலராமரை எழுப்புறா, அதுக்கப்புறம் கிருஷ்ணரை எழுப்புறதுக்கு முன்னாடி நப்பிண்ணையை எழுப்புறா. நப்பிண்ணையை 2 பாசுரங்கள் அழகாக வர்ணிச்சு அவள் எப்படி இருக்கா, தலையில் கூந்தல் எப்படி இருக்குது, வாசம் மலர்கள் எப்படி இருக்குது, பின்னை மேலே கிருஷ்ணர் அழகாக எப்படி படுத்துன்னு இருக்கார், எல்லாம் அழகான வர்ணனைகள் எல்லாம் அமையிறது. அந்த 2 பாசுரங்கள் முடிஞ்ச உடனே நற்பின்னை என்ன பண்ணிடுறாள், she joins them, and then they are ready to wake up Krishna, so that's how it beautifully is constructed. அந்த கடைசி செட் ஆஃப் பாசுரங்களில் நற்பின்னையை எழுப்பியாச்சு. ஸோ இட்ஸ் அபவுட் டு வேக் அப் கிருஷ்ணர். கிருஷ்ணரோட கண்கள் எப்படி இருக்குது, சலங்கையில் இருக்கிற ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கான் அவருடைய கண்கள். ஒரு கண் பார்த்தா சந்திரன் மாதிரி இருக்கான், ஒரு பக்கம் பார்த்தா சூரியன் மாதிரி இருக்கான். ஸோ இந்த வர்ணனைகள் எல்லாம் வருது. கிருஷ்ணர் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் கலைஞ்சு இவாளுக்கு பறையலோரம்பாவாயின்னு இவா கேட்கறத கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கா. ஸோ இதுதான் லாஸ்ட் செட் ஆஃப் பாசுரம். ஸோ இன்னைக்கு போன வாரம் ஐட்லிங் 21 வரைக்கும் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஐ வில் ஸ்டார்ட் வித் 21 அகெயின், பட் 20 வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தாச்சு போன வாரம். 21 to 27 it's all about singing praises of Lord Krishna, because அவள ஆயர்பாடியில் இருக்கிறதா தன்னை பாவிச்சுண்டு, தன்னை எல்லாரையும் கோபிமாரா பாவிச்சுண்டு, ஆயர்குல பெண்களாக பாவிச்சுண்டு கிருஷ்ணரை எழுப்புறா. ஸோ அதனால கிருஷ்ண பராக்கிரமங்கள் அத்தனையும் பாடி அவருடைய பேர் புகழ பாடி கிருஷ்ணரை எழுப்புறா. கிருஷ்ணரை எழுந்துண்டு அவளுக்கு கேட்டதையும் கொடுக்குறார். பறையலோரம்பாவான்னு கேட்கும்போது அந்த பறையையும் கொடுக்குறா. ஆனால் கடைசியாக அவள் கேட்கறது, நான் பறையன்னு சொல்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, ஒன்னே தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு 27வது பாசுரத்தில் கூடார வழியில் அவள் அந்த விரதத்தை முடிச்சுட்டும் தே ஆஃபர் பிரசாதம். அந்த பிரசாதம் இஸ் வெரி ஃபேமஸ். அக்கார வடிசல், முழங்கை வழிவா, மூரிடமிருந்து முழங்கை வழிவாரன்னு சொல்லிட்டு வழிய நெய் வழிய தே ஆர் மேக்கிங் அக்கார வடிசல். அண்ட் தென் அதை ஆஃபர் பண்ணதுக்கு அப்புறமா இட்ஸ் டைம். அப்போ no, இப்போ இட்ஸ் நிச்சயம் இஸ் டன், பிட்வீன் ஆண்டாள் அண்ட் ஸ்ரீமன் நாராயணர் நிச்சயம் ஆயிடுறது அந்த இடத்துல. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் செலிப்ரேஷன். 28 and 29 பாசுரங்கள் இட்ஸ் செலிப்ரேட்டரி பாசுரம், பிகாஸ் they successfully completed the Tirupavai, பாவை நோன்பு, and then now they are singing in praise of Lord Krishna. And then குட்டியா சாரியும் கேட்டுக்கிறா ஆண்டாள், பிகாஸ் நான் ஒன்று ஒரு மேலே அவனே இவனேன்னு சொல்லிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ என்ன, பிகாஸ் நாங்கள் ரொம்ப அறிவெளிகள், கற்று கறவை அதாவது என்ன பாடுறா அப்படின்னாக்க, நாங்கள்லாம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம். அப்பேற்பட்ட ஒரு கும்பலில் கோஷ்டியாக கறவைகள் பின்னாடி போகிற கும்பல் நாங்கள். எங்களுக்கு அவ்வளவு, பிகாஸ் see imagine ஆண்டாள் herself is என்ன சொல்றது, is an incarnation of Lord தேவி மகாலட்சுமி. அப்பேற்பட்டவ மனுஷாவதாரத்தில் இருக்கிறச்ச கூட she is saying, நான் அவ்வளோலாம் அறிவில்லைப்பா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சுடு, என்ன அப்பா அதான் சொல்லியிருந்தா அப்படிங்க. அவ்வளோ ஹம்பிளாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அப்பாலஜி ஆன் 28வது பாசுரம். 29வது பாசுரம் அகெயின் செலிப்ரேட்டரி பாசுரம். 30வது பாசுரம் இஸ் அ பலஸ்ருதி. பேசிக்கலி இந்த பாவை நோன்பு இருந்தா எப்படி இருந்தா என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிற பலஸ்ருதி 30வது பாசுரத்தில் இருக்கு. ஸோ 21லேருந்து லெட் ஸ்டார்ட் டுடே. So I'll just see who is going to start. Let me go to that particular slide. இருபது வரைக்கும் பார்த்தோம், 33 வரைக்கும் பார்த்தோம்.
அடுத்தது ஏற்ற கலங்களும் பார்த்தோன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். யார் சொல்லணும்? சாயலக்ஷ்மி மாமி சொன்னா. சாயலக்ஷ்மி மாமி ரைட்? என் கூட சொன்னது இப்போ. யா, சொல்றேம்மா. ஓகே ஓகே, I'll start in the எஸ்ல இருக்கிற வேலை கவர் பண்ணிட்டு தானே I'll go from the top. மேபி I'll start. ஓகே மாமி, நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியும்னா நீங்க சொல்லலாம், இல்லைன்னா சேர்ந்து சொல்லலாம் என் கூட. சொல்லுமா, நான் சொல்லிடுறேன். ஓகே. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளி, நான் ஒரு தடவை ஃபுல்லா சொல்லிடுறேன். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியும் ஆ போலே போற்றியாம் வந்தோம் புகழேலோரெம்பாவாய். சொல்லட்டுமா? எஸ். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பாவாய். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோ புகழ்ந்தேலோ ரெம்பாவாய். Beautiful. So இந்த பாசுரங்கள்ல இருந்து they are comparing themselves with அதாவது தன்னை ஆற்றாது வந்து உன் அடிபணியும் ஆ போலே, உனக்கு எப்பவுமே அடிபணிஞ்சு இருக்கும், உன்னை சுத்தி இருக்கிற பசுக்கள் மாதிரி உன்னை சுத்தி வந்திருக்கோம் நாங்க, போற்றியாம் வந்தோம், உன்னை புகழ்ந்து பாடிண்டே வந்தோம், புகழ்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு இன்னும் எழுப்புறா. they are still துயிலழாய் அப்படின்னு பாடி எழுப்பின்னு இருக்கா இன்னும் கிருஷ்ணர். ஓகே. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், அதாவது கறக்க கறக்க வற்றாத கணங்களுடைய பசுக்கள் இருக்கிற அந்த இடத்துல ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகிலும் தோற்றமாய் நின்று சுடரே அப்படின்னு பாடி அவளை கிருஷ்ண பரமாத்மாவை போற்றி உன்னை புகழ்ந்து பாடுறதுக்கு வந்திருக்கோம், ப்ளீஸ் எழுந்துக்கோ அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்றா 21வது பாசுரத்துல. அடுத்த பாசுரம் சாயலக்ஷ்மி மாமி சொன்னா, ஸ்ரீதலா மாமி சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ I'll go with ஸ்ரீ சந்திரிகா மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். உங்களுக்கு தெரியும்னா நீங்க சொல்லலாம். அங்கன்மா ஞால தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேனோர் எம்பாவாய். அங்கன்மா ஞால தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேனோர் எம்பாவாய். பியூட்டிஃபுல். தேங்க்யூ மாமி. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ கொஞ்சமாக கண்ணை தட்டலாமா வேணாமா யோசிச்சுன்னு இருக்கார் கிருஷ்ணர். கிங்கினி வாய செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே, அதாவது சலங்கையில் இருக்கிற ஒரு கேப் இருக்கும் தெரியுமா, சின்னதாக ஒரு ஓப்பனிங் இருக்கும் சலங்கையில், அது மாதிரி தாமரை மாதிரி இருக்கிற உன் கண்களில் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து அந்த விழி என் மேலே படாதோ அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்குறார். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கம் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல்,
அதாவது நீ கண்ணு திறக்கிற இல்லையா, அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் சந்திரன் ஒரு பக்கம் சூரியன் மாதிரி இருக்கு. அந்த பார்வை எங்கள் மேல் பட்டால் எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரெம்பாவாய். எல்லா விதமான சாபங்களும் நிவர்த்தியாயிடும், எல்லா விதமான பாவங்களும் நிவர்த்தியாயிடும் ப்ளீஸ் அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக பாடுற இந்த பாசுரத்தில் அதுதான் வந்து 22nd பாசுரம். 23rd பாசுரம் சுஜாதா பிரகாஷ் மாமி இருக்கேல. நமஸ்காரம். நமஸ்காரம். உங்களுக்கு தெரியும்னா நீங்க சொல்லலாம் மாமி, இல்லைன்னா ரிப்பீட் ஆக்சுவலி நீங்க ஒரு வாட்டி சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். எஸ். மாரி மலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுட்டு தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்றுங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றி தீ விழுந்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துறந்தி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கன போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்தி விழுந்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்துறந்தி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ ரெம்பாவாய். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஸோ இப்போ கொஞ்சமாக எழுந்துண்டாச்சு கிருஷ்ணர். அடுத்தது எழுந்துட்டு அவன் ரூம்லேயேவா இருக்க முடியும், தி ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் இட் இல்லையா. அப்பேற்பட்ட அங்கேருந்து என்ன சொல்கிறா அப்படின்னாக்க சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அப்படிங்கிற. அது கிருஷ்ணர் எழுந்துட்டார், அவர் அங்கே பெட்லேயே படுத்துட்டே வந்து அந்த பஞ்சசயனத்தின் மேலேன்னு பாடினா இல்லையா, நப்பிண்ணையோட கட்டில் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுல அங்கேயே இருந்துட்டு அவெல்லாம் ரெக்வஸ்ட் வச்சிருக்கலாமே இல்லை, பிகாஸ் தே வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் டே. சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த ஆசனத்தில் உட்கார்ந்துட்டு யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். இப்போ வந்து ஆண்டாள் ரெக்வெஸ்ட் வைக்கிறா அப்படின்னாக்கா ஆப்வியஸ்லி இட் வுட் பி அ வெரி என்ன சொல்றது, நல்ல ஒரு ரெக்வெஸ்டாக தான் இருக்கும். அவள் வந்து தப்பான ரெக்வெஸ்ட் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் ஆண்டாள் வைக்கிற ரெக்வெஸ்டையும் காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் அப்படிங்கிற. ஸோ இட் இஸ் மோர் லைக் யூனோ whatever we wish, it will be granted if the wish is very genuine and reasonable and within the limits of this என்ன சொல்றது, தன்னோட கர்மாஸ் and everything. அப்பே அதே தான் நமக்கும் ஆண்டாளுக்கே வந்து ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய்ன்னு சொல்லும்போது நம்ம இன்னுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் நம்மலாம் மானுட ஜென்மங்களாக இருக்கும். we are not any incarnation of any gods and deities. ஸோ நம்ம வைக்கிற ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், வைக்கிற ரெக்வெஸ்டாக இருக்கட்டும், இட் ஷுட் பி ரீசனபிள் அண்ட் வித்தின் லிமிட்ஸ். எஃபர்ட்ஸ் போட்டுட்டு வைக்கிற ப்ரேயர்ஸும் சரி, ஜெனுவின் ப்ரேயர்ஸும் சரி, செல்ஃப்லெஸ் ப்ரேயர்ஸும் சரி, those will be always granted. So usually all the requests will be ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். ஸோ நம்ம பாவை நோன்பு இருக்கும் அப்படின்னாக்க அந்த நோன்பை ஆராய்ந்து அருள்வர் ஸ்ரீமன் நாராயணர். அதனால திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டாளுக்குமே அதே தான், காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் அப்படின்னு 23வது பாசுரத்தில் அவர் சொல்கிறார். ஸோ அங்கே பெட்ரூம்லேருந்து எழுந்துட்டு ஹி ஹேஸ் டு கம் டு த தர்பார் இல்லையா, பிகாஸ் தே ஆர் இன் த பேலஸ் ஆஃப் நந்தகோபர். தர்பாருக்கு வரணும். தர்பாருக்கு வரும்போது எப்படி வரணும், எப்படி வரார் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு. மாரி மலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். அதாவது மழை காலத்தில் குகையில படுத்துட்டு இருக்கிற சிங்கம் எழுந்துண்டு எப்படி நடந்து வருமோ, சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து, அது பார்க்கறச்சவே வந்து அப்பேற்பட்ட ஒரு ஃபியர்ஸ் லுக். வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, அதாவது தன்னை சிலிப்பிண்டு
தன்னுடைய பிடரி மயிரெல்லாம் சிலுப்பிக்கிறதான் அந்த சிங்கம். சிலுப்பிண்டு மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு நடந்து வருது அப்படின்னாக்க இட் வில் நாட் கம் இன் அன் ஆர்டினரி, சும்மா நடந்து வருது. கேட் வாக் அப்படின்னா இட்ஸ் நாட் லிட்ரல் கேட் வாக், it is more like கர்ஜிச்சுண்டு இட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தட். அந்த குகையிலேருந்து வெளில வரும்போது தீ விழித்து மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு கர்ஜிச்சுண்டே வெளில வருது. அப்பேற்பட்ட நீ கோவில் நின்றுங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளியலோ ரெம்பாவாய். அப்படி நீ நடந்து வந்து உட்காந்துக்கோ, இந்த தர்பாரில் சிங்காசனத்தில் வந்து உட்காந்துக்கோ. ஒன்று நாங்கள் வந்து பாடுறோம், உங்ககிட்ட நாங்கள் இங்கே ரெக்வெஸ்ட் வைக்கிறோம், அதை ஆராய்ந்து அருளியலோ ரெம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகாக பாடுறா ஆண்டாள் 23வது பாசுரத்தில். நெக்ஸ்ட் ஒன் உண்ணாமலை மேம் இருக்கேலா? நமஸ்காரம் சார். நமஸ்காரம். உங்களுக்கு தெரியும்னா ஐ கேன் சே. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை சேற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரித்தாய் களல் போற்றி, கொன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரித்தாய் களல் போற்றி, குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய். ஸோ இந்த இடத்துல சின்ன கன்று குணிலா எரிந்தாய், எரித்தாய் இல்லை எரிந்தாய், எரியறது, தூக்கி எரியறது, இட்ஸ் எரிந்தாய், எரிந்தாய், எரிந்தாய். ஓகே, இப்போ கிருஷ்ண பரமாத்மா எழுந்துட்டாச்சு, தர்பாருக்கு வந்து உட்காந்துருந்தாச்சு. தர்பாருக்கு வந்தவாழ போற்றி பாடணும் இல்லையா? தட்ஸ் அ யூஷுவல் ப்ராக்டிஸ், ரைட்? ஸோ அதனால இந்த பாசுரம் வந்து அவர்களுடைய பராக்கிரமங்களை புகழ்ந்து பாடுற ஒரு பாசுரம். அண்ட் திஸ் பாசுரம் இஸ் ஆல்சோ சங் இன் ஹவுசஸ். இப்போ யாராவது ஆற்றுல ஒரு குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு பயம் இருக்குது, ஒரு தைரியம் ஒரு விஷயத்தில் வரணும், ஒரு பிடிப்பு வரணும் அப்படின்னா இந்த பாசுரத்தை பாடுறது சொல்கிறது வழக்கம். உங்கள் ஆற்றுல இருக்கிற குழந்தைகளுக்கும் சரி, பெரியவாளுக்குமே சரி, இஃப் யூஆர் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பயமாக இருக்குது, அது அந்த பயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னாக்க இந்த பாசுரத்தை பாடுறது ஒரு வழக்கம். பிகாஸ் இந்த பாசுரத்தில் எல்லா விதமான பராக்கிரமங்களும் என்னென்ன பண்ணியிருக்கார் நாராயணர் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, அந்த அடியை போட்டுறேன், வணங்குறேன். எந்த அடி? அன்று இவ்வுலகம் அளந்தாய். திருவிக்ரம் அவதாரத்தில் நீங்கள் வாமனனா வந்து இந்த 3 உலகத்தையும் நீங்கள் அளந்த அந்த அடியை நான் போற்றி வணங்குறேன், அந்த பாதங்களை நான் போற்றி வணங்குறேன். சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி. கோவத்தில் உன்னோட மனைவியை அபகரிச்சுன்ற ராவணனை வென்றாய். சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி, அந்த எனிமியை நீ வந்து வெற்றி கொண்ட அப்பேற்பட்ட உனக்கு போற்றி நமஸ்காரம். போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. சகடம் அப்படிங்கிறது ஒரு அசுரன், அவன் சக்கர வடிவில் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை காலி பண்ணுறதுக்காக வந்தான். அவன் காலியாகி போனான். அந்த சக்கரத்தை காலால் உதைச்சே வந்து துவம்சம் பண்ணிட்டார். அதனால உதைத்தாய் புகழ் போற்றி, போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, அப்பேற்பட்ட உனக்கு போற்றி புகழ் பாடுறப்ப. கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. கம்சன் வந்து ஒருத்தரையும் அனுப்பிச்சுட்டே இருக்கான் கிருஷ்ண பரமாத்மா காலி பண்ணுறதுக்காக. சகடனை அனுப்பிச்சான், அப்புறம் கன்று வடிவில் ஒரு அசுரனை அனுப்பிச்சான். அந்த அசுரனை வந்து அவர் அதை சுழட்டி தூக்கி போட்டார் கிருஷ்ண பரமாத்மா. ஸோ அப்பேற்பட்ட கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இந்த இடத்துல கோவர்தன் லீலை வருது. குன்று குடையாய் எடுத்தாய் அப்பேற்பட்ட, பிகாஸ் தன்னை மட்டும் அவர் சேவ் பண்ணிக்கல அந்த மழையிலேருந்து. ஒரு மழை பெய்யறது, அப்பேற்பட்ட மழையில கோவர்தனகிரியை தூக்கி அந்த ஆயர்குலத்தை காப்பாத்துறாரு இல்லையா? அப்பேற்பட்ட குணத்தை போற்றி நான் பாடுறேன். பிகாஸ் your heart is big, you can, everybody can fill in your heart அப்படிங்கிற மாதிரி அப்பேற்பட்ட ஒரு குணம் கொன்றவர் நீ, உன்னை நான் போற்றி பாடுறேன். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. பிகாஸ் தேர் ஆல் ஃப்ரம் ஆயர்பாடியில் இருக்கிற ஆயர்கள், அவள் எப்போவுமே கையில் வேல் வச்சுட்டு இருப்பா, ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் த ஹர்ட்
ஃப்ரம் த எனிமீஸ் ஆர் ஃப்ரம் த வைல்ட் அனிமல்ஸாக இருக்கட்டும். அண்ட் ஆல் என்ன சொல்கிறது, போர் வீரர்களும் கூட எல்லாருமே. ஸோ கையில் போவும் வேல் இருக்கும். என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ எம்பாவாய். இப்படியெல்லாம் பாடிண்டே வந்து உங்ககிட்ட பறை அப்படிங்கிற ஒன்று கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம், ப்ளீஸ் எங்களுக்கு அதை கொடுப்பா அப்படின்னு கேட்குறேன். ஸோ இட்ஸ் a வெரி பியூட்டிஃபுல் பாசுரம். யூனோ எல்லா விதமான பராக்கிரமங்களும் இருக்கக்கூடிய ஒரு பாசுரம். வீரம்னா வீரம், குணம்னா குணம், அண்ட் யூனோ எல்லா விதமான பராக்கிரமங்களும் இருக்கக்கூடிய ஒரு பாசுரம். 24வது பாசுரம். எஸ் சாவித்ரி மாமி, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். நான் என்னோட பேர் விட்டு போயிட்டேன், எஸ்லன்னு கேட்டேன். ஓ ஐ அம் வெரி சாரி, ப்ளீஸ் நீங்க சொல்லிடுங்க. யா ஐ மீன் உண்ணாமலை மேம்க்கு அப்புறம் ஐ வில் ரெக்வெஸ்ட் யூ டு ஜாயின். சரி மேம், ஓகே, அதுக்கு தான் ரைஸ் பண்ணேன். Thank you. Thanks for reminding me. I am sorry, I am juggling two different screens today. Yeah, please உண்ணாமலை மேம் இன்னும் ஒரு தடவை வேணா சொல்லிடுறேன். ஓகே சார். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் களல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய். Beautiful. So to get rid of fear, ஒரு தைரியம் வேணும் ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னா இந்த பாசுரத்தை சொல்லிட்டு பண்ணுறது இட்ஸ் விசேஷம். தட் இஸ் 24வது பாசுரம். ஸோ கிருஷ்ண பரமாத்மா எழுந்துட்டாச்சு, முடிச்சுட்டார், தர்பாருக்கு வந்தாச்சு, அவரை போற்றி எல்லாரும் பாடவும் ஆரம்பிச்சாச்சு 24வது பாசுரத்தில். 25வது பாசுரம். மாமி ப்ளீஸ். ஏ நமஸ்காரம் சொல்றேன், தெரியும்னா நீங்க சொல்லலாம். ஏ சொல்றேன். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்லமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நூதர சொல்லுவோமா? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்லமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ என்பாவாய். Thank you, Mommy. Thank you. So இந்த பாசுரத்தில் again it's a continuation of போற்றி பாடுறது from the previous பாசுரம் இல்லையா? அதாவது கிருஷ்ண பரமா இப்போ போன பாசுரங்களில் வந்து எல்லா ராமரும் வந்தார், என்ன சொல்கிறது, திருவிக்கிரமன் வந்தார், அப்புறமா கிருஷ்ண பரமாத்மாவோட அத்தனை லீலைகள் எல்லாம் வந்தது. இந்த இடத்துல அகெயின் இட்ஸ் மோர் attributes ஆஃப் கிருஷ்ணர். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, அதாவது பிறந்தது ஒரு இடத்துல ஜெயிலில் பிறந்தார் அவர், கம்சனோட ஜெயிலில் வந்து தேவகிக்கு பிறந்தார். அங்கேருந்து அகோராத்திரத்தில் ஹி கேம் டு ஆயர்பாடி. அங்கே வந்து யசோதை கிட்ட ஒளித்து வளர, பிகாஸ் nobody wanted to know அவர் இங்கே தான் இருக்கான், பிகாஸ் கம்சன் நினச்சிட்டு இருக்கான் அந்த குழந்தைய கொண்டாச்சு அப்படின்னு. ஸோ ஒளித்து வளர ஒளிச்சு வளர்ந்துட்டு இருக்கார் இந்த கிருஷ்ண பரமாத்மா. இங்கே தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நிறைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே. நோ எப்படியோ கம்சனுக்கு வந்து போயிடுறது நியூஸ், இஸ் தேர் admit someone they wants to join. Yeah. சாவித்ரி மாமி நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, வேற எதுக்காக தான் இருக்கா? ஓகே thank you. ஓகே சாரி மா, அடுத்து மாப்பா பண்ணதுதாம்மா. ஓகே தீங்கு நிறைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே. அதாவது ஸோ கம்சனுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷன் கோஸ், அவன் ஆயர்பாடியில் இருக்கான் தெரிஞ்சிடுறது. ஸோ ஒருத்தனா அனுப்பிச்சுட்டு இருக்கான் ஒரு குழந்தைய கொல்றதுக்கு. இஸ் சென்டிங் டீமன்ஸ் ஆஃப்டர் டீமன், அசுராஸ் ஆஃப்டர் அசுராஸ்.
பிகாஸ் அவன் வந்து பயத்தில் இருக்கான் இல்லையா. ஸோ கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலை, பிகாஸ் ஹி இஸ் வெரி ஸ்கேர்ட் ஃபார் ஹிஸ் லைஃப். ஸோ அதனால ஒரு அசுரனையாக அனுப்பிச்சு கிருஷ்ண பரமாத்மாவை கொல்லறதுக்கு ஹிஸ் ட்ரைன். அப்பேற்பட்ட ஒன்று அருந்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். நாங்கள் எங்களோட எல்லாத்தையும் எல்லா கஷ்டங்களையும் மறந்து உனக்கு சேவை செஞ்சு உன்னுடைய புகழை பாடி வந்திருக்கோம். பறை தருதியாகில் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். அந்த பறை அப்படிங்கிற ஒரு பொருளை எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு பாடி யூனோ இந்த 25வது பாசுரத்தை முடிக்கிறா ஆண்டாள். ஸோ இட்ஸ் பேசிக்கலி ஒரு கிருஷ்ணரை வந்து அவருடைய வாழ்க்கை ஒரு பால்ய பருவத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு பாசுரம் 25வது பாசுரம். யூனோ ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். யார் சொல்லணும்? எஸ்ல ஐ திங்க் ஐ ஃபினிஷ்ட் ஆல். எஸ், கோயிங் ஃப்ரம் த டாப், புவனா சிவகுமார் மாமி. சொல்லட்டுமா? எஸ் ப்ளீஸ். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்கு முரல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே போல் வனசங்கங்கள் பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இளையாய் அருளேலோ ரெம்பாவாய். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்கு முரல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே இடையாய் அருளேலோ ரெம்பாவாய். தேங்க்யூ. ஸோ இந்த இடத்துல வந்து அகெயின் ஷீ இஸ் ரெக்வெஸ்டிங் ஃபார் தட் பறை. அதாவது ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார். மாலே மணிவண்ணா நீல நிறத்தில் இருக்கக்கூடியவனே மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். எங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ ப்ளீஸ் கேட்கோ. ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே. நீ வந்து அந்த சங்கெடுத்து ஊதினாக்கா யூனோ எல்லாருமே வந்து தேவில் என்ன சொல்றது ஒரு நின்று எதுக்காக ஊதுறா இந்த சங்க அப்படின்னு ஒரு ஒரு பதப்பதைப்பு வரும் இல்லையா. பாஞ்சஜன்யத்தை எதுவும் ஊதுறா அப்படின்னாக்கா பிகாஸ் சங்கு அப்படிங்கிறது பூஜைக்கும் போருக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வஸ்துவாக இருந்தது அந்த காலத்தில். ஸோ யூனோ அப்பேற்பட்ட அந்த அதிர்வலைகளை உன்னுடைய சங்கனால நீ ஊதுற போல்வன சங்கங்கள் பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டு சேர்ப்பார். அந்த பறை அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து எல்லாரும் வாசிப்பார். கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். இந்த இடத்துல வந்து ஷீ ரெக்வெஸ்டிங் ஃபார் அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் ஆஸ் வெல். கோல விளக்கே கொடியே விதானமே, உனக்கு கொடை விளக்கு யூனோ உனக்கு கொடி எல்லாமே வந்து ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். ஆளிலையில நின்று ஜாலங்கள் செய்த கிருஷ்ணனே ப்ளீஸ் எனக்கு எல்லாத்தையும் தா, என்னை பிளஸ் மீ வித் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு லிஸ்ட்டு போடுற அந்த இடத்துல ஆண்டாள். யூனோ ஃபஸ்ட்டு பறைன்னு வந்ததுக்கப்புறம் பறையோட சேர்த்து இதையும் சேர்ந்து கூட எனக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக பாடுறா ஆண்டாள். மாலை மணிவண்ணா அப்படிங்கிற இந்த பாசுரம். யாருக்காவது பாட தெரியும்னா யூ கேன் ஆல்சோ சிங் திஸ் பாசுரம். இட்ஸ் a very beautiful பாசுரம். anyone? பாடுறேன். Yes. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தும் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோரெம்பாவாய். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஸோ இது 26வது பாசுரம். அடுத்த பாசுரத்தோட வந்து
இந்த விரதம் முடியறது. எப்படி முடியறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 27th பாசுரம். ஓகே, அபு நாமாவுக்கு அப்புறம் கிரிஜா மாமி. யாரு? நீங்க தான். நானா? எது? கூடார வெல்லுமா? எஸ், கூடாரை வெல்லும் பாடிடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இதோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிதினால் ராக தோடகமே தோல்வலையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோ ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாசோறு மூட நீ பெய்து முழங்கை வழி வார கூடிருந்து குளிர்ந்தேலோரெம் பாவான். Beautiful, beautiful. Thank you, Mami. As always, such a pleasant rendition. Yeah. So 27வது பாசுரம். It's called கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடாரவல்லி அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமான ஒரு நேம். 27வது நாள் மார்கழி மாசத்துல. பிகாஸ் 26 நாட்கள், பிகாஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 பாசுரங்கள் தெரியும். இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, பால் சேர்த்துக்க மாட்டோம், நெய்யுண்ணோம், பாலுண்ணோம் எல்லாம் பாடி நாட்காலை நீராடி தன்னை வருத்துண்டு இந்த அழகான விரதத்தை அவள் எல்லாரும் இருக்கிறார். 27வது பாசுரத்தில் அந்த பறை அப்படிங்கிறத அவளுக்கு கடிச்சு விட்றது. ஏன்னோ பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். அது பறை வந்து எனக்கு நீ கொடுக்குற சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக நன்றாக அப்படின்னு பாடுறா. இது எல்லாமே ரொம்ப இட்ஸ் அ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் அண்ட் பிளெஸ்ட் மூமெண்ட். நாடு புகழும் பரிசினால் நன்றாக அப்படின்னு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு ஆரம்பிக்கிறார். அடுத்தது அந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது என்னெல்லாம் அப்போ வந்து வச்சுக்காம இருந்தாலோ, என்னெல்லாம் உடுத்திக்காம இருந்தாலோ, அதாவது தலையில் பூ வச்சுக்கிறது இல்லை, பிகாஸ் டிஸ்ட்ராக்டிங் ஏஜென்ட்ஸ் இல்லையா அதெல்லாம், அதே மாதிரி கண்ணுக்கு மை இட்டுக்கிறது இல்லை, பால் சேர்த்துக்கிறது இல்லை, நெய் சேர்த்துக்கிறது இல்லை, அதெல்லாமே இந்த பாசுரத்தில் வந்துடும். இப்போ சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனையும் பல் கலனும் யாம் அணிவோம். அதாவது தோடு போட்டுக்கிறா. ஒரு அணிகலனுக்கு பேர் நிறையா வருது. சூடகம், தோளில் போட்டுக்கிற ஒன்று, தோடு, செவிப்பூவு, செவிக்கு மேலே பூ வச்சுக்கிறது, பாடகமே என்றனையும் பல் கலனும் யாம் அறிவோம். இது அப்பேற்பட்ட எல்லாத்தையும் வந்து நாங்கள் அணைஞ்சுண்டு ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு. ஆடை உடுப்போம் அப்படின்னாக்கா அதில் புத்தாடை, புதிய ஆடைகளை உடுத்திண்டு அதுக்கப்புறமா பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழி வார. This is very special, you know. It still happens at ஸ்ரீவில்லிபுத்தூர். அக்கார வடிசல் அப்படிங்கிறது தான் இந்த நைவேத்தியத்துக்கான பேர். ஸோ அது வந்து கார வடிசலுக்கு மேலே அதுக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பிக் லேயர் ஆஃப் கீ, நெய் இருக்கும் அந்த இடத்துல. அதை எடுத்து அவளுக்கு யூனோ தே ஆர் கிவிங் இட் அஸ் அ நைவேத்தியம். பட் நைவேத்தியம் கொடுக்கறச்ச முழங்கை வழிவார வழுகிறது தான். யூனோ அந்த கார வடிசல் எடுக்கிற அந்த பாத்திரத்துலேருந்து எடுக்கும்போது அந்த நெய் வந்து முழங்கை வழியாக வழியறதான். ஸோ இமேஜின் ஹவு இட் would have been made and how it would have looked. யூனோ கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். Now everybody is happy. யூனோ மனசு குளிர்ந்துடுத்து, பறை கடிச்செடுத்து, கிருஷ்ண பரமாத்மா இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு. நாங்களும் வந்து புது ட்ரெஸ் போட்டுருக்கோம், எல்லா விதமான ஜுவல்ஸ் போட்டுருக்கோம், நைவேத்தியமும் ஆயிடுது. 27வது பாசுரத்தோட இந்த விரதம் ரொம்ப அழகாக முடியறது.
அண்ட் தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரெண்டிஷன் கிரிஜா மாமி, தேங்க்யூ ஸோ மச். இதுதான் வந்து கூடாரவல்லி அண்ட் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாங்கிற பாசுரம். 28வது பாசுரம் கௌரி வி பிரசாத் அவர்கேடா. கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை திரு பேரழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவாணி தாராய் பரையேலோரெம்பாவாய். ஸோ இந்த இடத்துல வந்து கேட்டதெல்லாம் கிடைச்சிடுறது அவளுக்கு. Now it's time for celebration and rejoice. 28 and 29வது பாசுரங்கள். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தம்மை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், உடையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது எல்லாம் கிடைச்சிடுத்து, இப்போ தன்னை எப்படி கம்பேர் பண்ணிக்கிறான்னு பாருங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கம்பேரிசன். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், அதாவது நாங்கள் எல்லாருமே வந்து கரவைகள் பின் செல்ற மக்கள். பேசிக்கலி எவ்ரிபடி இஸ் ஆயர் அண்ட் ஆய்ச்சியர் அந்த இடத்துல இல்லையா, ஆயர்பாடியில். ஸோ கரவைகள் பின் சென்று போகக்கூடிய மக்கள் நாங்கள். கானம் சேர்ந்து உண்போம், காட்டுக்கு போய் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுற கும்பல் நாங்கள். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து. கானமா 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 இந்த இடத்துல வந்து கானம், அதாவது காடு. ஓகே ஓகே கானம். அந்த இடத்துல கானம் சேர்ந்து உண்போம், காட்டுக்கு, பிகாஸ் அவெல்லாம் காட்டுக்கு போய் மேய்க்கிறா இல்லையா. ஸோ கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், அங்கே போய் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடக்கூடிய மக்கள் நாங்கள் எல்லாரும். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தம்மை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். அதாவது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப, நாங்கள்லாம் ரொம்ப பிரெயினி ஃபெலோஸ் யாரும் கிடையாது, நாங்கள்லாம் ஆயர்பாடியில் இருக்கக்கூடியவா. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியும், ஒன்று கற்றுத்துனா எங்கள் எல்லாருக்கும் அதுதான் பிறவி புண்ணியம் அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழியாது. உன்னோட இருக்கிற இந்த பாந்தவியம், இந்த ரிலேஷன்ஷிப் will never go away. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. பிகாஸ் ஸ்டார்டிங்கே வந்து அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துன்னு ஆரம்பிச்சிட்டா இல்லையா. பிகாஸ் இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை பாசுரங்கள் பார்த்தேன்னா ஆண்டாள் ரொம்ப உரிமையோட பாடியிருப்பா நாராயணனை. யூனோ ஒருமையில இருக்கும் சில நேரங்களில், இன்னும் தூங்கின்னு இருக்கு எழுந்துக்கோன்னு இருக்கும் சில நேரங்களில், யூனோ இது மாதிரி ஒருமையில நிறையா பாடியிருப்பா. ஸோ இதில் வந்து அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும். உன்னை ஒருமையில அழைச்சிருக்கோம், உன்னை வந்து அழைச்சிருக்கோமே தவிர அது வந்து தெரியாமல் பண்ணது, அன்பினால் பண்ணது அப்படின்னு உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாத. அதுக்காக கோவப்பற்றாத ப்ளீஸ். இறைவா நீ தாராய் பறையலோர் எம்பாவாய். எங்களோட நோன்பை ஏற்றுண்டு எங்களை பிளஸ் பண்ணு அப்படின்னு இட்ஸ் டைம். ஏன்னா பிகாஸ் பறை கொடுத்துட்டார், அவருக்கு எல்லாருக்கும் கிடச்சிடுத்து. அப்பேற்பட்ட எங்களை வந்து நாங்கள் அறிவெளிகள், ஆனால் ஒன்று அடையிறது தான் ஜென்ம சாபல்யம்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். உன்னோட இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் என்றைக்கும் விட்டு போகாது. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. இந்த கோவிந்தா இந்த இடத்துல வந்து கோ சம்ரக்ஷணை பண்றவன் கோவிந்தன். ஓகே, ஸோ மாடு மேய்ப்பவன் அர்த்தம் அந்த இடத்துல. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் அன் ஆயர்பாடி அண்ட் ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் ஆல் த ஆயர்கள் இல்லையா. மாடு மேய்ப்பவன் நீ. அதனால யூனோ இந்த கம்பேரிசன் இஸ் ஆல்வேஸ் வித் செட் ஆஃப் கேட்டல். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தம்மை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். ஒன்று அடையிறது தான் பிறவி பெரும். பிறவியில இந்த நாங்கள் செய்யக்கூடிய பெருஞ்செயல் அது மட்டும் எங்களுக்கு தெரியும். ஒன்று அடையிறது தான் வந்து that is the goal. அதுதான் வந்து இந்த வாழ்க்கைக்கு நாங்கள் பண்ணக்கூடிய ஒன்று. அந்த ரிலேஷன்ஷிப் யாராலும் கட் பண்ண முடியாது. கோவிந்தா ப்ளீஸ் எங்களை வந்து மன்னிச்சுடும். நாங்கள் தெரியாமல் அன்பினால் ஒன்றை வந்து ஒருமையில நிறையா பேசியிருக்கோம்.
இறைவா நீ தாராய் பறையிலோரம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த நோன்பை ஏத்துக்கோ அப்படின்னு. இட்ஸ் டைம் ஃபார் செலிப்ரேஷன். தட்ஸ் அ பியூட்டிஃபுல் பாசுரம். 28வது பாசுரம். 29வது பாசுரம் யார் சொல்லணும்? கௌரி மாமி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம். இந்த இடத்துல குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, அதுல ஒன்னே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நடுத்துல ஏதோ கேட்டேன் நம்ம பிரவச்சனத்துல, குறை ஒன்றும் பெருமாளுக்கு கோவிந்தனுக்கு குறை இல்ல. ஆனா அந்த கோவிந்தன் அதே டைமத்துல பக்தர்கள்ட்டே நம்மள மாதிரி இருக்கிறவள்ட்டே குறை பார்க்க மாட்டானா, நீ அதை பண்ணல எனக்கு இதை பண்ணலன்னு. வெறும் நாமாவை சொன்னா போறோம். அதனால இந்த குறைய பார்க்காத கோவிந்தன். அதுதான். தேங்க்யூ. இந்த குறை நம்ம கிட்ட இருக்கிற குறைய பார்க்காத கோவிந்தன். கரெக்ட். It's a beautiful explanation. Thank you mami, thank you. 29வது பாசுரம் சொல்ல வேண்டியது கோடி தனி காய்ச்சலம். அவ லாகின்ல இருக்கவா? ஐ திங்க் பேர் ஐ எம் சாரி. I'm here, sir. ப்ளீஸ் mami. சொல்லலாம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் போற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றும் மெய் துண்ணும் குலத்திற் பிறந்து நீ புற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் மாட்டெழுதோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய். அது உனக்கு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். உனக்கே நாம் மாட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் போற்றாம் மறை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய் துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அகெயின் 29வது பாசுரத்தில் இந்த விரதம் இருக்கும் எதுக்காக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறேன். சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து விடிகாத்தால் வந்து உன்னை வந்து நாங்கள் வணங்க வந்திருக்கோம். உற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். உன்னுடைய இந்த தாமரை போன்ற பாதங்களை போற்றி வணங்க வந்திருக்கோம். என்ன வணங்க வந்திருக்கோம்? பொருள் கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குரத்து பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. அதாவது மேய்த்துண்ணும் பெற்றம் மேய்த்துண்ணும், அதாவது மாடுகளை வந்து மேய்க்கிற குலத்தில் பிறந்திருக்கோம். ஆயர் குலத்தில் பிறந்து பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொல்லாமல் போகாது. இந்த சின்ன விரதம் இருக்கும், எங்களால் முடிஞ்ச விரதத்தை நாங்கள் இருக்கோம், அதை கண்டுக்காமல் போயிட மாட்டேன் கண்டிப்பாக. நீ இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் முன் தன்னோடு உற்றோமையாகும். அதாவது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா, உன்கிட்ட வந்து நாங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி, அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் அணிகலனாக இருக்கட்டும், ஜுவல்ஸாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், கண்ணுக்கு எடுக்கிற மையாக இருக்கட்டும், யூனோ பால் நெய் எல்லாம் தவிர்த்து பறை அப்படிங்கிற ஒரு பொருளுக்காக வந்து நாங்கள் உன்கிட்ட விரதம் இருக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் அது பொருளுக்கான ஒரு விரதம் இல்லை. எதுக்கான விரதம் அப்படின்னா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும், அதாவது இந்த பிறவியில் மட்டும் இல்லை, எவ்வளோ பிறவி இருந்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா பிறவிகளுக்கும் சேர்ந்து உன் தன்னோடு உற்றோமே ஆகும். உனக்கு we are always related, யூனோ உனக்கே நாம் ஆட்செய்வோம். உன்னை மட்டுமே தான், உனக்கு எப்போவுமே we are related. உனக்கு மட்டுமே சேவை செய்யக்கூடிய பாக்கியம் வேணும். மற்ற நம் காமங்கள் மாற்றிலோ ரெம்பாவை, மற்ற விதமான அத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் ப்ளீஸ் get rid of from us. ஸோ அது உனக்கு மட்டுமே சேவை செய்யக்கூடிய அந்த பாக்கியம் இந்த பிறவிக்கு மட்டும் இல்லை, 7 பிறவிகளுக்கும் சேர்த்து தொடரட்டும் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த பாசுரத்தை பாடி முடிக்கிறார் ஆண்டாள். இது 29வது பாசுரம். 30வது பாசுரம் லதா மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். சரின்னா நீங்க சொல்லிடலாம், பாடுறதாலும் பாடலாம்.
வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேழையார் செந்திரஞ்சி, அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, பைங்கமல தன் தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன, சங்க தமிழ் மாலை மூப்பதும் தப்பாமே, இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள், செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால், எங்கும் திருவருள் பெற்று இன்புருவ ரெம்பாவாய். பியூட்டிஃபுல் மாமி, பியூட்டிஃபுல். திஸ் இஸ் பேசிக்கலி இந்த பாசுரத்தில் வந்து இது யார் எழுதியிருக்கா, இது எழுதுறதுக்கான விசேஷம் என்ன, என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது பலஸ்ருதி மாதிரி எடுத்துக்கலாம் இந்த பாசுரத்தை. யூனோ, வங்க கடல் கடைந்த மாதவனை, கேசி என்ற அரக்கிய கொண்ட கேசவனை, திங்கள் திருமுகத்து சேழியார் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமல தந்தரிய பட்டர்பிரான் கோதே சொன்ன. ஸோ இந்த இடத்துல ஷீ இஸ் ரெஃபரிங் ஹர் செல்ஃப் ஆஸ் என்ன சொல்கிறது, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற பட்டர் பெரியாழ்வார் அவருடைய கோதை சொன்ன, அவருடைய பெண் சொன்ன இந்த பாசுரத்தை, திங்கள் திருமுகத்து சேழிரையார், உன்னுடைய சந்திரன் போன்ற குளிர்ச்சி பொருந்திய இந்த முகத்தை பாடி இந்த என்ன சொல்கிறது, சேழிரையார் சென்றிறைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை. அதாவது இந்த விரதத்தை வந்து எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிற, அணிகலன்கள்லாம் இல்லாமல் தன்னை ரொம்ப அழகுபடுத்திக்காம, யூனோ இந்த ஆயர்குல பெண்களாக தன்னை பாவிச்சுட்டு இந்த விரதம் இருக்கும். இதை சொல்கிறது அத்தனையும் வந்து பட்டர்பிரான் கோதே சொன்ன, பைங்கமல தந்தரிய பட்டர்பிரான் கோதே சொன்ன இந்த சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே, தவறாம இந்த 30 பாடல்கள் இருக்கு இல்லையா, 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார். பாடுறவாளுக்கு, கேட்குறவாளுக்கு, இந்த விரதம் கடைபிடிக்கிறவாளுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். அந்த பலன் என்ன அப்படின்னாக்க, ஈரிரண்டு மால் வரைதோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். இந்த பெரிய என்ன சொல்றது, செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால், அந்த திருமால் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க, பெரிய தோள்களை கொண்டு, அழகிய கண்களை கொண்டு, அழகான முகங்களை உடைய அவனுடைய அந்த பார்வை படம், அப்பேற்பட்ட அவனுடைய திருவருள் பெற்று எல்லாரும் இன்புருவர் அப்படின்னு தன்னோட தோழிமார்களை என்பாவாய் அப்படின்னு பாடுறா ஆண்டாள். இதுதான் 30வது பாசுரம். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பாசுரம். இன்னைக்கு 28, ஸோ 29, 30 இன்னும் 2 நாள் இருக்கு. அண்ட் சங்கராந்தி, மகர சங்கராந்திக்கு முதல் நாள் திருக்கல்யாணமும் நடக்கும் ஆண்டாளுக்கு. 27வது பாசுரத்துலேயே அவளுக்கு நிச்சயம் ஆயிடுறது. ஷீ கெட்ஸ் ஹர் ப்ரைஸ் அண்ட் ஷீ கெட்ஸ் மேரிட் டு ரங்கமன்னார் on the 30th day. Yeah, Bogi anniki she gets married. That is the kutti explanations of all the 30 pasurams, and we just covered 2 days before Margari. Please neenga danamume ella pasarangaliyume sollalam. You don't restrict yourself only during the month of Margari. It's such a celebration. Celebrate and get the blessings of Goda Devi and Rangamanar. Yeah, these are 30 pasarams that I have planned for Margari. We completed all of it. And next on the agenda is Murugan Anthem and Mahalingam sir. Yeah, Namaskaram. Namaskaram. சிவகுஹ குமர பராசல பதியே சீருளை வாயுரை நாதா செந்தூர் செந்தலி பழனாபுரிவார் திருவேகரம் உரை கந்தா
சங்கதி நிகர் தணிகாசலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருள் ஆராதாரா தவ முனிவர் பணி வீரா தாதா கருண சுபோதா ஜெய ஜெய சங்கர பாலக மணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு. Thank you everyone. That's Thank you very much for, even though short, those are beautiful explanations. Thank you. இந்த ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நம்ம எப்பவும் போல ஒரு ஸ்லோகத்துக்கும் பார்க்குற மாதிரி பிரிச்ச அர்த்தம் பார்ப்போம் நம்ம கண்டிப்பா. I just rushed through all the meanings because I just time constraintனால மார்கழிக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறதுனால I just did that. You will, in the coming classes you will see word by word and what are the different explanations that are available in the sources. Yeah, எல்லாருமே பார்க்கலாம் நம்ம. Yeah. Okay. ரொம்ப Thank you. சந்தோஷம்பா. Thank you. தன்யவாதங்கள். And the group is open for all today. Please on valuable comments and any feedbacks. நமஸ்காரம். நான் ஒண்ணு சொல்லலாமா? Yeah, சொல்லுங்க மாமி. Yes. எங்க ஊர் கோவில்ல சொல்லுவா, இந்த 30லயும் சிரேஷ்டமான பாசுரம் வந்து சிற்றஞ்சிறுகாலை. அது கண்டிப்பா சொன்னாலே போறோம், 30 சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவா. சிற்றஞ்சிறுகாலை வந்து ஒரு மாணிக்கம் அந்த திருப்பாவையிலேயே அப்படின்னு சொல்லுவார். எல்லா பெருமாள் கோவில்லையுமே அது காத்தாலும் சொல்லுவாங்க. தினமே சொல்லுவாமா அத. ஆமா ஆமா, தினம் உண்டு. ஆத்தலையும் சொல்லலாம், இப்ப கோவில்லே அது சொல்லிதான் அது பண்றாங்க. அது வந்து அவரு ரத்னம். அது அந்த ஒரு சொன்னாலே உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிடும் அப்படின்னு எங்க ஊர் கோவில்ல சொல்லுவா. Thank you மாமி. Thank you. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் மறக்காம ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்க அன்னைக்கு. and other ஸ்தோத்திரங்கள் நம்ம சொல்லி கொடுத்ததெல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். the word document is available. please மறக்காம நாளைக்கு திருவாதிரைக்கு எல்லாம் சொல்லணும்பா. சிவனோட ஸ்தோத்திரங்கள் நிறைய நம்ம சொல்லி கொடுத்திருக்கோம். ஹரிஸ்துதி சொல்லணும் தெரியும். and you are very comfortable. நீங்க பொங்கல் அடுத்த நாள் வந்து நம்ம எல்லாம் உடன்பிறந்தார் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். கிளாஸ்ல இருக்கிற எல்லா உடன்பிறந்தாருக்கும் எங்களுடைய பிரார்த்தனைகள் உரித்தாகும். எல்லாரும் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன் நலமுடன். நமஸ்காரம். நமஸ்காரம். Thank you. நமஸ்காரம். சார் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். பண்ண நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம பார்ட்டிசிபேட். Yes, I think இன்னைக்கு உங்களை மட்டும் கவர் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செஷன் we will start with you. பிரேயரும் திருக்குறளும் உங்கள்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றோம் நாங்க. Yeah. ஓகேங்க சார். Thank you. Thank you, Mami. Thank you.